இல்ல, எங்களுக்கு இது புரியவே இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது, நீங்களே பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிருப்பீங்க. அதாவது நம்ம ரோஜா நல்கர் பிரியங்காவும் அண்ட் ராகுல் வர்மாவும் சேர்ந்து ஹோலி பண்டிகையை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ரீசெண்டாக சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணும்போது இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னும் 2 பேரும் மாறி மாறி ஒருத்தரை ஹர்ட் பண்ணுற மாதிரி எக்கச்சக்கமான கோட்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்களே, இப்போ என்ன ஆச்சு, மறுபடியும் சேர்ந்துட்டீங்களா, அதை எங்ககிட்ட சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி இப்போ நெட்டிசன்களும் அவங்களோட ஃபேன்ஸும் பயங்கரமான வருத்தத்தில் இருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் நிஜமாலுமே சந்தோஷத்துலையும் இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல 2 பேருக்கும். ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து சேர்ந்துட்டாங்களா இல்லை ப்ராங்க் பண்ணாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி வந்ததுலேருந்தே இவங்க 2 பேருமே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா ரோஜா பிரியங்காவும் அவங்களோட ப்ரொஃபைலில் அவங்க ஹஸ்பண்டோட இருந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டாங்க. அவரும் அந்த சைடு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நம்ம ராகுல் வர்மா இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவங்க ஒய்ஃபோடு இருக்கிற நிறைய ஃபோட்டோஸ்லாம் போட்டுட்ருக்காரு. ஆனிவர்சரிக்கு போட்டிருந்தார். இதை தொடர்ந்து இப்போ வந்து ஹோலி வந்து செம்மையாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் கொண்டாடி இருக்காங்க. அதான் அந்த கலர்லாம் பூசி ரொம்ப அழகாக ஹாப்பியாக இருக்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த செலிப்ரேட் பண்ண ஃபோட்டோவை அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு குத்தாட்டம் வேறு பாட்டுக்கெலாம் ஆடி இருக்காங்க. இதை பார்க்கும்போது என்னங்க நடக்குது அப்படியே ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நல்கர் பிரியங்கா இல்லைனா நம்ம ராகுல் வர்மா இவங்க 2 பேரில் யாராச்சும் வந்து இல்லை நாங்கள் ப்ராங்க் தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கூட மனசாரிடும். என்னன்னே சொல்லாமல் இப்படி பண்ணால் எப்படிப்பா அப்படின்ற மாதிரி தான் எங்களோட மனநிலை இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லேயும் கூட சொல்லுங்கள்.